ஹலோ காய்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆக்சுவலி உங்களெலாம் பார்த்து ரொம்ப நாளாக ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா விலாக்லாம் போட்டு உங்ககிட்ட இந்த வாய்ஸ் ஒர்க் கொடுத்து பேசும்போது உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ அதெல்லாம் பண்ணியே ரொம்ப நாளாக ஆனதால் உங்ககிட்டலாம் பேசி உங்கள் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆன மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 வீக்ஸ்லாம் முன்னாடி எங்கள் பாட்டி வீட்டுக்கு நான் போயிருந்தேன்ல, ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அப்போ எடுத்த வீடியோ இதெல்லாம் நான் இன்னும் வந்து எடிட் பண்ணாமல் அப்படியே வச்சிட்ருந்தேன். ஓகே, அப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு சாங் வந்து ஒன்று பாடி போட்டிருந்தேன். பட் ஆனால் அது காப்பிரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் எதுவும் போட முடியல. அதனால் இந்த விலாக் வந்து அப்லோட் பண்ணிடலாம், ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் சர்ச்லாம் போயிட்டு வந்துட்டு எங்கள் டேடி அப்படியே எங்கள் பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. பாட்டி வீட்டில் எங்கள் சித்தி பசங்க, அப்புறம் எல்லாம் என் தங்கச்சி எல்லோரும் இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா வெளியிலேயே சூப்பராக இருக்கும். எங்கள் பாட்டி வீடே ஃபஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த கிச்சனை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ கப்போர்டு இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு சீரியஸ்லி எங்கள் பாட்டி வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் வந்து எங்கள் பாட்டி வீடு வந்து ஒரு வாட்டி நான் கிளியராக ஒரு வீடியோ மாதிரி போடுறேன், ஹோம் டூர் மாதிரி எடுத்து. ரொம்ப நாளாக எனக்கு ஆசை அந்த வீடு ஹோம் டூர் போடணும். ஏன்னா அதை பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து போகும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்காக அந்த வீடியோ வந்து நான் எடுத்து போடுறேன், ஹோம் டூர் மாதிரி ஷுவராக போடுறேன். இந்த மாதிரி நிறைய கபோர்ட்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. கிச்சன் ரூம், பெட்ரூம்லேயும் சரி, எல்லாத்துலேயும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. கபோர்ட்லாம் வச்சு, ரேக் வச்சு, ஷெல்ஃபு, நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு எங்கள் பாட்டி வீடு பேசுக்க ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹோம் டூர் போடுறேன். பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு வந்து எப்போவுமே பால் கொடுத்துருவேன், காலையில், ஈவினிங், அப்புறம் நைட்டு. ஸோ வந்து ஈவினிங் டைமில் அவன் வந்து கண்டிப்பாக கேட்பான். நானே கொடுக்க மறந்துட்டாலும் அவனே கேட்பான். ஸோ அவனுக்காக வந்து பால் ஆற்றிட்டு அப்புறம் அவனுக்கு கொடுத்தேன். பார்த்திங்கன்னா என் தங்கச்சி அவள் டான்ஸ் ஆடிட்டுருக்கா. அவளுக்கு தெரியாமல் நான் வந்து எடுத்தேன். அவள் பார்த்திங்கன்னா நான் எடுக்கிறத பார்த்துட்டு உடனே ஏன்க்கா எடுத்தீங்க அப்படின்றா. அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி டே வந்து அப்படியே போயிடுச்சு. அப்புறம் இதை மறுநாள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பார், சிக்கன் கிரேவி, முட்டை, அப்பளம் இல்லை, வத்தல். அது எங்கள் பாட்டி வந்து எப்போவுமே கொடுப்பாங்க வத்தல்லாம் இது பண்ணி. ஸோ அதுதான். அப்புறம் வந்தேங்க பார்த்திங்கன்னா அன்றைக்கி அதுக்கு மறுநாளாக இல்லை அன்றைக்காவே எனக்கு தெரியல, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாமனும் அக்கும் வந்திருந்தாங்க கேபிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு. அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மைக்கு, இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரும் இந்த மைக்கும். ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவனுக்கு யூஸ் ஆச்சு இல்லையோ, எனக்கு நல்லா யூஸ் ஆச்சு. ஏன்னா வந்து எனக்கு இந்த மைக்குனாலே ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஜோசப் கிட்டே கேட்டுகிட்டே இருந்தேன், இதே மைக்கு தான், இதே இது எனக்கு வாங்கி கொடு. ஏன்னா கேபிக்கு டாய்ஸ் வாங்க போகும்போது அந்த இடத்துல இது இருக்கும். நான் கேட்பேன், அந்த டைமில் காசு இருக்காது, நான் அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அவன் வந்து அதை வச்சு பாடிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான். அவன் தூங்கிட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தான் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு பாடிட்டு இருந்தேன். அது நிஜமாக சூப்பராக இருக்குது அந்த மைக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கேபி வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து தூங்கிட்டான். எப்போவுமே நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வாங்கி தர மாட்டோம், ரொம்ப ரேராக தான் வாங்கி தருவோம். அப்புறம் அன்றைக்கி நைட்டே வந்து நாங்கள் எல்லாம் படுத்து தூங்கியாச்சு. அதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேலை விஷயமா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டு சைடு போயிருந்தோம். எங்கள் பாட்டி வீட்டு சைடு, அந்த ஏரியா சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 15 இயர்ஸ் பேக் வந்து நாங்கள் வந்து அங்கே வந்து இருந்தோம் வீடு. இப்போவே எப்படி இருக்குன்னா 15 வருஷம் முன்னாடி அங்கே எப்படி இருந்திருக்கோன்னு பாருங்கள். அவ்வளோ பாம்பு, அப்புறம் நண்டு, ஆமை, அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸு நிறைய வரும். ரொம்ப ஜாலியாக இருக்கும் அங்கே. பாம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருந்தது. போக 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 பார்த்திங்கன்னா பாம்பு அந்த சைடு போவோம், நாங்கள் பார்த்துட்டு அதை க்ராஸ் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டே இருந்துருவோம். இல்லைனா பாம்பு எங்கள் வீட்டுக்குள்ளேயே வரும், ஆமை வரும், அதெல்லாம் அப்புறம் மழைலாம் பேஞ்சுதுன்னா அங்கே வந்து மீன்லாம் பிடிச்சின்னு இருப்போம். அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள். இங்கே பார்த்து சொல்லு, சோத்திர சொல்லு. சூப்பர்.
அப்புறம் பார்த்திங்கன்னா ஜோசப்க்கு லீவ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணுன்னு நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்த ஒரு விஷயம் தான் ஜோசப் கிட்ட. ஏன்னா இது வாங்கின அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஃப்ரிட்ஜை வந்து க்ளீனே பண்ணல. எனக்கு வந்து என்னோட மேரேஜ்க்கு எங்கள் டேடி வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணார். அப்பத்துலேருந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஐஸ் கட்டி ஃபுல்லாகிடுச்சுன்னா அதை வந்து எடுப்போம் தவிர க்ளீன் பண்ணதே கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு ரொம்ப இதுவாக இருந்தது. நான் தண்ணி வீட்டுக்கு வந்துட்டக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் என்கிட்ட வந்ததால் அது எப்படின்னா க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா ஜோசப் வந்து அன்றைக்கி ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா அன்றைக்கி எப்படியோ வந்து நான் க்ளீன் பண்ணி அவனை இன்னைக்கு க்ளீன் பண்ணாதான் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்து பண்ணிட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிறதுக்கு போயிடுவோம் அந்த வாரத்துக்கு தேவையானது. ஏன்னா ஜோசப்க்கு லீவே இருக்காது அன்றைக்கி. ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நேரம் கூட கேப் இருக்காது. நைட் தான் வருவாங்க. ஸோ வந்து எங்கேயுமே கடைக்கு போக முடியாது. ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சண்டே இல்லைனா சாட்டர்டே எப்போனா வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. அப்புறம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த ஃபிஷ் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளீன் பண்ண 2-3 நாள்லேயே திருப்பி பழைய மாதிரி ஆகிடுது. ஸோ அது பார்க்கவே நல்லா இருக்க மாட்டேது. ஸோ வந்து ஃபிஷ் டேங்க்கும் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜோசப்க்கு வந்து இந்த உள்ளே இருக்க அந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த உள்ளே இருக்க ரேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க வந்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வந்து டோட்டலாக வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி அவங்க செட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம அதை விட்டுட்டோன்னா அப்புறம் அது திருப்பி பழைய மாதிரியே ஆகிடும். ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து நமக்கு நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து நினச்சேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் வந்து எப்போவுமே வந்து கேபி தூங்கிட்டக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ விளையாடுறதுக்கு டைமே இருக்காது. லீவ் டைமில் தான் வந்து கேபி வந்து அவங்க டேடியே பார்ப்பான். டைம் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜோசஃபும் கேபியும் சேர்ந்துட்டாங்கன்னா முடியவே முடியாது. அவ்வளோ விளையாட்டு விளையாடுவாங்க. எனக்கு பயமாக இருக்கும் அவங்க விளையாடுறத பார்த்தா. அவ்வளோ விளையாட்டு விளையாடி 2 பேரும் டயர்டாக அவ்வளோதான் தூங்கிடுவாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக்